இந்த கூட ஏன் புரியக்கூடிய நான் சொல்லியே வரேன்னா, இங்க அந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா? கோயில்ல வந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் உள்ள பங்கு இருக்கு. பங்கு என்பது கட்டுனதுல இல்ல, உழைப்புல திருவிழா நடத்துறதுல இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அங்க பங்கு இருக்கு. இதுல வந்து நிறைய வந்து இந்த பொருளாதார ரீதியா நலிவடைந்து சிலர் வெளியேறிட்டாங்க. சில சொத்துக்களை கோயில்ல இருந்து வழங்கப்பட்ட சொத்துக்களை வித்து அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நிறைய பணியாளர்கள் உள்ள இருந்து இல்ல ஆச்சுங்களா. அதுல மிச்சம் இருக்க சிலர் இங்க இருக்காங்க. அதுல வந்து இந்த கோயிலுக்கு பூசாரி வேலை பாக்குறாங்களா பட்டர்கள், இவங்கெல்லாம் பூரியமா இருந்து வராங்க. சாமி தூக்குறாங்கல்ல, இவங்க பூரியமா இருந்து வராங்க. இன்னும் சிலர் இந்த வாசல்னு சொல்லுவாங்க, அவங்க இருந்து வராங்க. காவக்காரங்க இருந்து வராங்க. அப்புறம் பால் கொடுக்குற இடையர்கள் இருந்து வராங்க. இப்படி முக்கியமான வேலைக்காரங்க இருக்காங்க. தாக்கு பிடிச்சி நிறைய வேலைக்காரங்க காணா போயிட்டாங்க. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பூரா அந்த கோயிலுக்குள்ள பங்கு இருக்கு. என்ன பங்குன்னா, உழைப்பு இருக்கு, வேலை இருக்கு, வேலைக்கான சன்மானம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல இருந்து. அப்படி கொடுக்கும் பட்சத்துல கார்த்திகை தீபம்னு ஒரு உழைப்பு இருக்கா, ஒரு திருவிழா இருக்கா, அதுக்கு யார் பங்களிச்சிருக்கா? அப்படி ரெக்கார்டு இருக்கா? நான் கேட்கிறேன் உங்களை. இல்ல. அப்படி அன்னைக்கு உருவாக்கப்பட்டிருந்தால் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த வேலையை செய்வாரு. இந்த சமுதாயத்தை சேர்ந்தது வேலை செய்யறதுக்காக இந்த நிலத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த மானியம் கொடுத்துருப்பாங்க. அப்படி மானியம் எதுவும் கொடுக்கல. ஒண்ணு. அப்படி பணியாளர் யாரும் இல்ல, எந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல, இருந்து அழியல. என்ன பூர்வீக குடினால இதை நான் உங்களுக்கு சொல்றேன், அடையாளப்படுத்துறேன். இது ஒண்ணு. இதுல இந்த தெப்பத்துல வந்து விளக்கு போடுவாங்க பாத்துங்க, சுத்தி சுத்தி. இந்த விளக்கு போடுறதுக்கு அதுக்கு முறை இருக்கு. யார் விளக்கு போடுறது, யார் என்ன கொடுக்கறது, இவங்களுக்கு என்ன நம்ம கூலிதாரதுன்னா செட்டியார்களுக்கும் கோயிலுக்கும் பணியாளர்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கு, நன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு உடன்பாடு இருந்து இந்த சமுதாயம் செயல்படுதா? கேளுங்க. இருந்தா சொல்லுங்க பாப்போம். இருக்காடா? அதாவது நான் ஜென்யூனா தான் பேசுறேன். இருக்கான்னு சொல்லுங்க. தீபம் அங்கதான் ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட இது இருக்கான்னு கேளுங்க.